ஸோ பிரிண்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஃபங்ஷன் ஓகே இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து கண்டிப்பா வந்து பைதான் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகே. நீங்க வந்து பிரிண்ட்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்பிட்டல் அப்படின்னு சொல்லி எழுதினீங்க அப்படின்னாலும் அக்செப்ட் பண்ணாது. கண்டிப்பா எல்லாமே என்ன பண்ணும்? ஸ்மால் லெட்டர்ல தான் டைப் பண்ணும். இது வந்து டிஃபரெண்ட் பாராமீட்டர்ஸ வந்து அக்செப்ட் பண்ணும் உங்களுக்கு ஆக்சுவலா. நீங்க வந்து பிரிண்ட் பண்ணணும். 2, 3 வேல்யூஸ பிரிண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நேமும் பிரிண்ட் பண்ணணும். அதே நேரத்தில லாஸ்ட் நேமும் நீங்க பிரிண்ட் பண்ணணும் அப்புட்ன்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இது மாரி நீங்க டைப் பண்ணிட்டீங்க அப்புட்ன்னா, ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் என்ன பண்ணிரும்? உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆயிரும். அதே நேரத்தில உங்களுடைய அடுத்த வேல்யூஸ் வந்து நீங்க குடுக்கணும் அப்புட்ன்னா, அடுத்தடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்புட்ன்னா, நீங்க வேல்யூஸ் குடுத்தீங்க அப்புட்ன்னா, நீங்க மேனுவலா கன்கார்டினேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரிண்ட் ஃபங்ஷனே என்ன பண்ணிக்கிறோம் அப்புட்ன்னா, ஆட்டோமேட்டிக்கா கன்கார்டினேஷன் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ, இதே நேரத்தில நான் கன்கார்டினேட் பண்ணும்போது, இதுக்கு என்ன பண்ணுவோம், செப்பரேட்டரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட வேல்யூஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, டிசைன் பண்ணுவாங்க. ஸோ, எனக்கு ஸ்பேஸ் விட வேண்டாம் எனக்கு. ஸோ, எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இடையில வந்து ஒரு ஸ்டார் மாரி ஒரு சிம்பிள் வரணும். ஏதோ ஒரு வேல்யூ குடுக்கணும் அப்படின்னாக்க, நீங்க என்ன பண்ணிக்கலாம், செப்பரேட்டர் வந்து டிஃபால்ட்டா வந்து நியூ ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. ஸோ, அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், நியூ லைன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிரும், 3 நேம் வந்து சுதாகர், ஜெகதீசன், இந்தியா அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் லைன்ல வந்து குடுத்துரும். இதே நேரத்தில எனக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் எனக்கு டிஃபைன் பண்ணணும் அப்புட்ன்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர் குடுத்தீங்க அப்புட்ன்னா, அதுக்கு இடையில என்ன பண்ணிரும் அப்புட்ன்னா, ஸ்பெஷல் கேரக்டர் வந்து டிஃபைன் ஆயிரும். இதே நேரத்தில எண்ட் வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேங்க. ஸோ, இங்க எழுதும்போது வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேல்யூ 4, 5, 6 அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். குடுக்கும்போது என்ன ஆகும் அப்புட்ன்னா, இப்ப ரன் பண்ணீங்க அப்புட்னாக்க, அடுத்தடுத்த லைன்ல தான் வரும். டிஃபால்ட்டா பிரிண்ட் ஃபங்ஷன்ல என்ன இருக்கும் அப்புட்னாக்க, எண்ட் ஈக்குவல்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கும், நியூ லைன் தான் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ, எனக்கு நியூ லைன் வேண்டாம் எனக்கு. எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்புட்ன்னா, ஒரு கொஸ்டின் மார்க் மாரி வரணும் எண்ட்ல அப்படின்னு குடுத்தீங்க அப்புட்ன்னா, ஸோ, இங்க என்ன பண்ணிரும், கொஸ்டின் மார்க் போட்டு அடுத்த வேல்யூஸ் என்ன பண்ணாது, அடுத்த லைனுக்கு போவாது. அது பக்கத்திலேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணீங்க அப்புட்னாக்க, 4, 5 அப்படின்னு சொல்லி 2 வேல்யூ இருக்கு. 2 வேல்யூ நீங்க ஆட் பண்ணீங்க அப்புட்னாக்க 9 அப்படின்னு சொல்லி வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், பிரிண்ட் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 4 அப்படின்னு சொல்லி குடுக்குறீங்க. செகண்ட் வேல்யூ என்னது 6 அப்படின்னு சொல்றோம். ஓகே. இல்ல அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லி குடுக்குறோம். எனக்கு என்ன பண்ணணும், செப்பரேட்டர் வந்து கண்டிப்பா வந்து பிளஸ்ங்கிற ஆப்பரேட்டர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், செப்பரேட்டர் குடுத்துர்றேன். ஸோ, அதே நேரத்தில என்ன பண்றோம், எண்ட் வந்து எனக்கு ஈக்குவல் சிம்பல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறேன், எண்ட் வந்து ஈக்குவல் சிம்பல் குடுத்துறேன். ஸோ, இப்ப ரன் பண்றேன். இப்ப இங்க என்ன பண்ணும் அப்புட்னாக்க 4 + 5 = அப்படின்னு சொல்லி காமிச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எனக்கு பிரிண்ட் இங்க என்ன பண்றேன், ஸோ, இந்த இடத்துல வந்து 4 + 5 அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ, இங்க என்ன பண்ணிரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 நம்பரையும் கன்கார்டினேட் பண்ணாது. ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா கன்கார்டினேட் பண்ணும். இப்ப வந்து நம்பர் வேல்யூவா இருக்கிறதுனால 2 நம்பர ஆட் பண்ணி சொல்லிரும். இங்க என்ன பண்ணிரும், 4 + 5 வந்து = 9 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சு. அதே நேரத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு வேல்யூஸ் நீங்க ஸ்ட்ரிங் வேல்யூ குடுக்குறீங்க. ஓகே. ஹாய்ன்னு குடுக்குறேன். ஸோ, இங்க என்ன பண்ணாது அப்படின்னா, நீங்க டபுள் கோட்ஸ் குடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிரும், அது ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கிறோம். இல்ல நீங்க ஒன் கோட்ஸ் கூட நீங்க குடுத்துக்கலாம். இங்க கேர்ங்கிற ஒரு டைப் கிடையாது. ஓகே. இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேரக்டர் அண்ட் ஸ்ட்ரிங் போத் ஆர் வந்து சேம். ஓகே. நீங்க என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்க, டபுள் கோட்ஸும் குடுத்துக்கலாம். இல்ல ஒன் கோட்ஸ் குடுத்தீங்கனாலும் அது ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ, அதே நேரத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு மெத்தட் வந்து பெரிய மெத்தடா இருக்கு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரிண்ட்ங்கிற மெத்தட் வந்து ரொம்ப பெருசா இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்க, ஸோ இது வந்து இந்த பிரிண்ட் ஃபங்ஷனுக்கு மட்டும் நான் சொல்லல. ஓகே. நீங்க நார்மலா ஒரு ஃபங்ஷன் வந்து நேம் வந்து ரொம்ப லென்த்தியா இருக்கு. அதுக்கு ஒரு அலைஸ் நேம் மாரி நீங்க கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எரர் லாக் டிஃபைன் பண்றேன். எல்லாத்துக்கும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் குடுக்காம, நான் லாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, ஈக்குவல்ட் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இங்க வந்து பிரிண்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ, இப்ப என்ன பண்ணிரும் அப்புட்ன்னா, இந்த பிரிண்ட்ன்னு யூஸ் பண்றதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்புட்ன்னா, லாக் மெத்தட் இங்க வந்து லாக் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டேன் அப்புட்ன்னா, அந்த பிரிண்ட் என்ன செய்யுமோ, அதே வேலைய என்ன பண்ணும், இது செய்யும். இது வந்து கேப்பிட்டல் எல். ஸோ, குடுக்குறேன். ஸோ, அதே நேரத்தில லாக்கும் குடுக்குறோம். ஸோ, இந்த பிரிண்ட் என்ன செய்யுமோ, அதே வேலைய தான் என்ன பண்ணும், இது செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இது வந்து இந்த இடத்துல தேவையா சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல தேவை கிடையாது. ஓகே. இந்த பிரிண்ட்ங்கிறது மெத்தடுக்கு இதே ஒரு லென்த்தா வேற ஏதாச்சும் ஒரு மெத்தட் குடுக்குறீங்க. அந்த மெத்தடுக்கு ஒரு அலைஸ் நேம் மாரி கிரியேட் பண்ணிட்டு, இன்ஸ்டெட் ஆஃப் அந்த லாங் மெத்தட் நீங்க சொல்றதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த நேம் ஏதாச்சும் ஒரு நேம் அலைஸ் நேம் மாரி கிரியேட் பண்ணிட்டு, அந்த நேம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதுதான் நான் என்னுடைய வீடியோல நான் சொல்ல நெனச்சேன். இது இல்லாம வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, நீங்க இண்டென்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. நீங்க இண்டென்டேஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3 ஸ்பேஸ் குடுத்துட்டு நீங்க ரன் பண்ணீங்க அப்புட்ன்னா, இங்க என்ன பண்ணிரும், இண்டென்டேஷன் எரர் வந்து உங்களுக்கு சொல்லும். அதனால பைதான் புரோகிராமிங் பொறுத்தவரையும் இண்டென்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ, அதே நேரத்தில வந்து நீங்க செமிகோலன் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ்லயும் செமிகோலன் குடுத்து எண்ட் பண்ணுவோம். ஸோ, இதில செமிகோலன் குடுத்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
ஸோ இதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பாய்.